ஏன் நிறைய தமிழ் படம் ஒத்துக்கிட்டு பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேள்வி. ஏன்னா மோஸ்ட் எப்போ பார்த்தாலும் ஹைதராபாத் ஓடிடுறேன், அதை கேட்கலாம். நோடட்டும்க்கா, ஹைதராபாத் பாம்பே நோடட்டும். ஆமா ஆமா போலாம், இந்த சைடும் வந்து எட்டி பார்த்துட்டு போகலாம். நீங்க அக்காட்ட கேட்கணும்னா என்ன கொஸ்டின் கேட்பீங்க? நாளைக்கு என்னக்கா லஞ்சு? லஞ்ச் இவ்வளோதான் க்ளோஸாக இருந்தாலும் இதோ இப்போ சொன்ன மாதிரி தான் சார் தான். சஞ்சீவ் பற்றி உங்களுக்கு தெரியும். என்ன கீர்த்தி, சஞ்சீவ்னு கூப்பிடு, இல்லை நீ அண்ணான்னு கூப்பிட்டுக்கோ பரவாயில்ல, அதுக்காக நீ வந்து ஏன் சார்ன்னு கூப்பிடுற? 10,000 வாட்டி இந்த ஆல்மோஸ்ட் இப்போ 6 இயர்ஸாக சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் இல்லை சார், இல்லை சார், சார் எல்லாரோடையும் க்ளோஸாக இருப்பா, எல்லாம் ஜாலியாக பேசுவா. சஞ்சீவ் வந்துட்டா உடனே கொஞ்சம் ஆஃப் ஆயிடுவா, சைலண்ட் ஆயிடுவா. அதனால அவர் என்ன ஒண்ணு பண்ணாரு, எதுக்கு நீ? சஞ்சீவ் பயங்கர ஜாலி தெரியுமா, பயங்கர ஜாலி, ஒரு மரியாதை. அண்ட் சஞ்சீவ்க்கு யாரும் ஒல்லியானாலே பிடிக்காது. இன்ஃபேக்ட் அதுக்கு திட்டு வாங்கியிருக்கா. பீயிங் கீர்த்தி எனக்கு தெரிஞ்சு திட்டு வாங்கியிருக்கா சஞ்சீவ் கிட்ட. எதுக்கு இவ்வளோ எதுக்கு யார் ஒன்றும் இவ்வளோ ஒல்லியாக சொன்னாங்க அப்படி? சஞ்சீவ் தெரியும்ல, ஃபுல் ரைட்ஸ் அப்படி காட்டுவாரு. பட் அவரும் நிறைய பேசுவாரு. அண்ட் ஸோ இடையில ரொம்ப இழைச்சிட்டேன். ஸோ அந்த டைம்ல அவர் சொல்லிட்டே இருப்பார், எதுக்கு இவ்வளோ எதுக்கு அப்படின்னு கேட்பாரு. பட் ரீசெண்டாக மீட் பண்ணும்போது சேயிங் குட் லுக்கிங் ஃபிட், அப்பா அவர் சொல்லிட்டாரு, சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு, அந்த மாதிரி இருக்கும். கோவிட் டைம்ல மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஷீ இஸ் வெரி ரொம்ப ஒரு சைடு ஆஃப் கீர்த்தி தான் எல்லாருமே பார்த்துருக்கா. அண்ட் இன்னொரு சைடில் வெரி ஹோம்லி திங்ஸ் எல்லாம் பண்ணுவா. எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங் என்னன்னா, என் பொண்ணுக்கு கோலம் வரைய கற்றுக் கொடுத்தது இவ தான். ஸோ கோலம் வரைய கற்றுக் கொடுத்துருது. அதே மாதிரி வயலின் ரொம்ப நல்லா வாசிப்பா. ஒரு தடவை வந்து வயலின் மேலே எடுத்துட்டு வந்து என் பொண்ணுக்கு வந்து அது சரிகமா இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, பொறுமை, அவ்வளோ இதுவாக சொல்லி கொடுப்பா. அண்ட் ஷீ ஸோ கன்சர்ன்ட் அபவுட் லயா. எப்போ ஃபஸ்ட் டைம் நான் இப்போ அவளை ரொம்ப குழந்தையா அவள் பார்த்தா. ஸோ அதனால் வந்து எப்போ என்னை ஃபஸ்ட்டு பார்த்தாலும் ஹாய்க்கா எப்படி இருக்கீங்க, லயா எங்கே, லயா என்ன பண்ணுறா? பிகாஸ் ஒரு கேர்ள் பேபி வந்து இதாக இருக்கணும், ஏதாவது அச்சீவ் பண்ணணும். குட்டி பையனை பற்றி பெருசாக ஓகே குட்டி பையன், பட் கேர்ள் அப்படின்னா எல்லாமே சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஹோம்லினஸ்னும். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, விஜயதசமி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஊரில் இல்லை. பட் சடனாக வந்து எல்லாரும் பரபரப்பானாங்க. அவங்க டிரைவர் அண்ட் மேனேஜர் எல்லாம் என்ன ஆச்சுன்னா, இல்லை மேடம் வந்து பூஜை வந்து பண்ணி வீடியோ கால் பண்ண சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும், பிரசாதம் பண்ணணும், இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை இது வரைக்குமே ஃபாலோ பண்ணி, நம்ம சும்மா தனியாக தானே இருக்கோம், யார் பார்க்க போகிறாங்க அப்படிலாம் இல்லாமல் அவளோட வயலின், அவங்க சரஸ்வதிக்கு அந்த புக்ஸ் எல்லாத்தையும் பூஜை பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஹோம்லியாக பண்ணுவாள். கீர்த்தி, இது யார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? அம்மா தான் ஃபுல்லாக அம்மாட்ட தான் கற்றுக்கிட்டீங்க. கோலமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பூஜை பண்ணுறது, அம்மா ஒரு ரொம்ப டிவோஷனல். ஸோ அதெல்லாம் அம்மா கிட்ட இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப டிவோஷனல் அந்த சைடு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷீஸ் காட்டன் கிரேட் ஆண்டர்ப்ரனரோட ஒரு தாட்ஸ். எப்போவுமே கூலாக ஹேண்டில் பண்ணுவாள் எல்லாத்தையும். போல்டு. ஆமாம், போல்டு இல்லை, டாட் ஆன் பாயிண்ட்.